சங்கி படையே வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் திருவண்ணாமலையில் பேசியிருந்தார். அது டெல்லிக்கு நல்லா கேட்டுருச்சா என்னன்னு தெரியல. இன்றைக்கே அவங்க வந்து ஒரு படையை ரெடி பண்ணி அமைச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக பியூஷ் கோயல் இருக்கார். அவர் ஒரு சீனியர் மினிஸ்டர். அவரை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்ல போகிறீங்க. இருந்தாலும் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த முறை தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் பியூஷ் கோயல் தலைமையில் ஒரு அணியை உருவாக்கியிருக்காங்க. அதே நேரத்தில் அதில் இந்த கூட்டணிக்கான வியூகங்கள் அமைப்பதும் சரி, சீட் ஷேரிங்கும் சரி, அது எல்லாமே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க டெல்லியில். இப்போ நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்கார் இல்லையா, அதுலேயே வந்து அவர் ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ணி கொண்டு போயிருக்காரு. அந்த லிஸ்ட்டில் பிஜேபி எந்தெந்த தொகுதியிலலாம் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது, எங்கெல்லாம் செல்வாக்கு இருக்குன்றத லிஸ்ட்டு ஒன்று. இன்னொன்று அவங்களோட தோழமை கட்சிகள் இருப்பாங்க பாருங்கள், ஐஜேகே, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் புதிய நீதி கட்சி, இந்த மாதிரியான தோழமை கட்சிகளுக்கு எந்த தொகுதியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட்டும் கொண்டு போயிருக்காங்க. அதோடு சேர்த்து டிடிவி தினகரன் ஓபிஎஸை இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியும் அவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே அங்கே பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் ஒரே நாளில் சரி பண்ண முடியாது இல்லையா. அமித்ஷா வருவார், அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா அதை இங்கே ஃபாலோ பண்ணி டெல்லி ஹைகமாண்டுக்கும் இங்கே தமிழ்நாடு பிஜேபிக்கும் இணைப்பு பாலமாக செயல்படுறதுக்கு யாராவது வேணுன்றதுனால தான் பியூஷ் கோயலை நியமிச்சிருக்காங்க. பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் 2019 இங்கே ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த எலெக்ஷன்ஸில். அதனால் அவருக்கு தமிழ்நாடு பற்றியும் ஓரளவுக்கு தெரியும். இந்த கூட்டணி கட்சிகளையும் டீல் பண்ணுவார். இப்போ நம்ம அடுத்த கட்டமாக இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி யார் இந்த பியூஷ் கோயல், எதனால அமித்ஷாவே அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லிடுங்க சார். பியூஷ் கோயல் பொறுத்த வரைக்கும் இப்போ யூனியன் மினிஸ்டர்ல காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கான மினிஸ்டரா இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பயங்கரமான மூலக்காரர் அப்படின்றது தான் வந்து அவரை பத்தி தெரிஞ்சுக்கும் போது நம்மளுக்கு தெரியற விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு சிஏ படிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி பேங்கிங் செக்டார்ஸ்லயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. பொலிட்டிக்கல் என்டர் பண்றதுக்கு முன்னாடி பேங்கிங் செக்டாரு, சிஏ, லா அப்படின்னு பல விஷயங்கள், ஒரு எப்படி சொல்றது, மல்டி பர்சனாலிட்டியா இருக்கிறாரு. ஒரு மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து இருக்கிறாரு. இவரோட ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொலிட்டிக்கல் ஜேர்னி வந்து அங்கேருந்தே ஃபேமிலி பேஸ்லேருந்தே ஆரம்பிக்குது. அதுவும் பிஜேபிலாம் வந்து அவருடைய அப்பாவும் சரி அம்மாவும் சரி 2 பேருமே பிஜேபி லீடர்ஸாக தான் இருக்கிறாங்க. இவருமே இப்போ ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர். அப்பாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மினிஸ்டராக இருக்கிறாரு, மினிஸ்டராக இருந்தவராக இருக்கிறாரு. அம்மாவும் வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வராரு. இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் மேக் பண்ணுறது, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்பவே துல்லியமாக அதில் தான் வந்து இவர் எக்ஸ்பர்ட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக நரேந்திர மோடி பற்றி அந்த கேம்பெயின் வந்து பண்ணதில் 2014 பண்ணதில் வந்து அதில் ஒரு பெரிய பங்கு இவருக்கு தான் இருக்குது. அந்த கேம்பெயின் பற்றி இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு கேம்பெயின். அதுக்கு ஒரு மூளையாக இருந்து செயல்பட்டவரும் இவர் தான். இவர் பல மினிஸ்டர்ஸ் பொசிஷன் வந்து இருந்திருக்கிறாரு. அவருடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே மினிஸ்டராக கிட்டத்தட்ட வந்து செயல்பட்ட ஒரு நபராகவும் இருக்கிறாரு. ரயில்வே துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த மாதிரி வந்தே பாரத் மாதிரியான திட்டங்கள், ஒரு மாடர்னைசேஷனை நோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு அந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் இவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளானிங், இந்த மாதிரி ஃபுல்லாக டிஜிட்டலாக பண்ணுறக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கூட சொன்னீங்க 2019 வந்து இவர் வந்து அப்போவும் இப்போ என்ன பொசிஷன் அவருக்கு கொடுத்து நம்ம 2026 எலெக்ஷனுக்கு வந்து பிஜேபி அவரை நியமிச்சிருக்காங்களோ அதே மாதிரி 2019 சேம் இதான் கொடுத்துருந்துருக்காங்க. தமிழ்நாடு தேர்தல் பொறுப்பாளராக தான் 2019 பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து தேமுதிக இந்த மாதிரியான பார்ட்டிஸ் எல்லாம் அலைன்ஸ் மேக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த முறையும் அலைன்ஸ் பற்றி ஒரு பெரிய கேள்விக்குறியே இருக்குது. இப்போ வரைக்கும் அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கட்சிகளை வந்து கூட்டணிக்கு இழுத்துட்டு வர போறாரு, இவர் வந்துட்டாரு, இப்போ கண்டிப்பாக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கூட்டணி இதை வந்து இவர் நல்லா ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு பார்க்கப்படுது. 2019 வந்து 3.62% வந்து பாஜக வந்து வாக்கு பெற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த முறையும் வந்து இவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த முறை 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களம்ல பேசப்படுது. பாஜக முன்னாடி இருந்த மாதிரி இன்னும் வந்து காலை பதிக்க மாட்டாங்க, அவங்களுக்குலாம் பெருசா முதல்வர் வந்து சொல்றாரு சங்கிகளுக்குலாம் இடம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இருந்தாலுமே பாஜக வந்து அவங்களுடைய வளர்ச்சி பாதையில தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் பல பேருடைய கருத்துக்களாக பார்க்கப்படுது. ஓகே, இதில் இன்னொன்று, இந்த பியூஷ் கோயல் அவங்க கொண்டு வந்திருப்பது வந்து எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா, கூட்டணி நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கூட்டணி கட்சிகளை கொண்டு வர்றது அவங்களுக்கு பெரிய டாஸ்காக இருக்குது. ஏன்னா திமுக இன்னைக்கு ஒரு வலுவான கூட்டணி, ஒரு செங்கலை கூட அங்கேருந்து இவங்களால பிரிக்க முடியலை. அப்படி இருக்கும்போது குறைந்தபட்சம் இந்த பக்கம் அந்த மாதிரியான ஒரு அணியை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே வந்து தான் ஆகணுன்ற நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி விஜய் இருக்கிறதுனால ஏற்கனவே இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விஜய் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பக்கம் அவங்க போயிடக்கூடாது, அவங்க எல்லாரும் இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரியான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லைனா இவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் அவங்களுக்கு இருந்திருக்காது. எப்படியும் வந்துடுவாங்க, நம்ம கேம்பெயினில் பார்த்துக்கலாம், இல்லை ஷீட் ஷேரிங்கில் பார்த்துக்கலான்ட்டு இருந்திருப்பாங்க.
பட் ஏன் இவ்வளவு குயிக்காக இதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க? இன்னும் பார்லிமெண்ட் செஷன் முடியலை, எதுக்காக இந்த அவசரம்னு கேட்கும்போது கூட்டணி விஷயத்தில் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி இருந்ததுனால தான் லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 18% இவங்களால் வாங்க முடிஞ்சுது. ஏன்னா தேனியில், ராமநாதபுரத்தில் 2 பேரும் சுயேட்சையாக, ஓபிஎஸ் சுயேட்சையாக போட்டிட்டார், அமமுக சார்பாக டிடிவி போட்டிட்டார். அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜும் சேர்த்து தான் இவங்களுக்கு இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது வருது. அப்படி பார்க்கறதுனால அந்த 2 பேரும் இல்லைன்னு சொன்னால் தென் மாவட்டங்களில் பிஜேபியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ அவங்க 2 பேரையும் உள்ளே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. அதே நேரத்தில் பாமகவுக்குள்ள பிளவு இருக்குது. அவங்கள ஒருங்கிணைந்த பாமகவாக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கானோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. இன்றைக்கி கூட பாலு பேசியிருக்காரு, 2 பேரும் சேர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிஎம்கே சைட்லேருந்து. அப்போது பிஎம்கேவை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க? இன்னொன்று, பிரேமலதா விஜயகாந்தும் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் ஒரு செய்தி இருக்குது. அவங்க வந்து ராஜ்யசபா சீட் வேணும்னு கேட்குறாங்க, ஏடிஎம்கே தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன முடிவெடுப்பாங்கன்னு இன்னும் அவங்களும் வந்து ஒரு மாதிரி வெயிட் அண்ட் வாட்ச் இதில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வர்றதே பெரிய டாஸ்க்காக பிஜேபி இருக்க போகுது. அதற்கான ரோலை அவங்க ப்ளே பண்ணுவாங்க. இதில் ஏடிஎம்கே என்ன பண்ண போகிறாங்க? இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன்னா இவங்க எல்லாமே இது பண்ணலாம். இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்லும்போது ஒருவேளை அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை உள்ளே கொண்டு வருவாங்களா? இல்லை இவங்களால முடியல அதிமுகவில்னா என்டிஏ தரப்புலேருந்து பிஜேபி பேசியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான வியூகங்களை அவங்க பிளான் பண்ணுறதுக்காக தான் பியூஷ் கோயலை முக்கியமாக கொண்டு வந்திருக்காங்க. நானே 2019 பார்த்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா தேமுதிக எந்த பக்கம் போவாங்கன்னு யாராலையும் சொல்லவே முடியல. ஒரு பக்கம் இங்கே பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒரு 3 பேர் 4 பேர் துரைமுருகனை போய் சந்தித்து அங்கே பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் பியூஷ் கோயல் கரெக்டாக இங்கே வர்றாரு. வந்துட்டு இங்கே மீனம்பாக்கம் பக்கத்தில் ஒரு நட்சத்திர விடுதி இருக்குது, அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கடைசி மொமெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து எப்படியோ ஒரு வழியாக டிஎம்டிகேவை உள்ளே கொண்டு வந்தாங்க. அவருக்கு அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருக்கிறதுனால தான் அவர் வேணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, அமித்ஷா வந்து இந்த பீகார் எலெக்ஷன் முடிஞ்சதுமே சொல்லிட்டார் இல்லையா, அடுத்து எங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடுன்னு. அந்த அடிப்படையில் அதில் தொடங்கி இப்போ இன்றைக்கி இந்த லிஸ்ட்டு வந்திருக்கிறதுலேருந்து பார்க்கும்போது இனி வரப்போகிற நாட்களில் அதிகப்படியான பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் பிஜேபி சைடில் இருந்து இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதான் சார், நீங்கள் சொன்ன மாதிரி 2026 தேர்தல் வந்து இந்த முறை ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இருக்குது. விஜயும் வந்து எப்படி இந்த தேர்தலை வந்து தனக்கான ஒரு வாய்ப்பாக பார்த்து நிறைய வேலைகளை செஞ்சுட்டு வராரோ, பாஜகவுமே வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் வந்து கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸை நோக்கி இருக்கணும். இந்த தேர்தலில் இவ்வளோ வெற்றி, அதுக்கு தாண்டி அதுக்கு அடுத்த தேர்தல் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கிறாங்க. ஸோ எப்படி விஜய் வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாரோ, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த தேர்தலில் வந்து நம்ம ஒரு நிரூபிக்கணும் அப்படின்ற மாதிரி வராரோ, அதே மாதிரி பாஜகவுமே அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை வந்து மேக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய அலைன்ஸை கிட்டத்தட்ட என்டிஏ அலைன்ஸில் வந்துருவாங்க அப்படின்ற வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்போ அமித்ஷா வந்து டிசம்பர் இறுதிக்குள்ள, மாச கடைசியிலக்குள்ள திருப்பி அவர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஓபிஎஸ்ஸையும் சரி டிடிவியுமே வந்து கன்வின்ஸ் பண்ண போறாரு, அலைன்ஸ்க்கு உள்ள இழுத்துட்டு வர போறாரு. அவர் வந்து பேச போறாரு. இப்போ டிடிவி வந்து எந்த முடிவும் எடுத்துட வேணாம், அலைன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு விஜய் கூட போயிட வேணாம், உங்களுக்கு வந்து 20,000 வாக்குகள் மேல நீங்க வந்து தேர்தல் எல்லாம் பெற்றிருக்கீங்கன்னா அந்த வாக்குகளையும் பாஜக வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் வந்தது. அமித்ஷா வந்து வந்ததுக்கு அப்புறமா டிடிவி அவர்களையும் ஓபிஎஸ் அவர்களையும் கன்வின்ஸ் பண்ண போறாரு அப்படின்ற செய்தி வந்துச்சு. ஓபிஎஸ் தெளிவாக சொல்லிட்டாரு, எடப்பாடி அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் இருக்கிற வரைக்கும், கேண்டிடேட்டா இருக்கிற வரைக்கும் நாங்கள் இணைய மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரியான கன்வின்சிங்காகவே இந்த ஒரு பெரிய பட்டாளத்தை வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலைகளையும் ஒரு பக்கம் அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இன்றைக்கி டிடிவி கொடுத்த ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப முக்கியமானது. நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க, அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் தான் வரணும்னு சொல்கிறேனே தவிர ஒரு கட்சிக்குள்ளே வரணும்னு சொல்லலை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லும் போது, அப்போது இன்னும் வந்து அவர் அந்த ஆப்ஷன்ஸையும் ஓப்பனில் தான் வச்சுருக்காரு. அதுக்கு பின்னாடி ஏதோ பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்கலாம். விஜய் தரப்பில் அவர் கடந்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக விஜய் கூட்டணிக்கு போயிடுவேங்கிற மாதிரி தான் அவரோட ப்ரெஸ் மீட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிறத பார்த்தா டெல்லியிலேருந்து ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அதான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏதோ அடுத்த கட்டமாக வேறு ஏதோ மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா ஓபிஎஸும் ஒரு கெடு விதிச்சிருக்காரு. அந்த டேட்டுக்கு முன்னாடி இவங்க பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தி அமித்ஷா இங்கே வரும்போது அதை ஒரு மேடை அமைத்தோ, இல்லை லாஸ்ட் டைம் ஒரு அதிமுகவோட கூட்டணி அமைக்கும் போது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி கூட்டணி அறிவித்தாங்க. அதே மாதிரி அறிவிக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஏன் இது ரொம்ப கவனம் பெறக்கூடிய விஷயம் அப்படின்னா, டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் அதிமுகக்குள்ளே போகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமியோடு நேருக்கு நேராக மோதிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதுவும் டிடிவியோட மெயினான கோரிக்கைன்றது சிஎம் கேண்டிடேட்டை மாற்றணும். இபிஎஸ் இருந்தால் நாங்கள் அந்த கூட்டணி ஏற்றுக்க மாட்டோம்னு சொன்னார். அப்போது அவர் என்ன பண்ண போகிறாரு,
அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, இல்லை இவர் இறங்கி வர போறாரா, அதிமுக தலைமை விட்டு கொடுக்க போகுதான்ற பல கேள்விகள் இருக்கு. அது எல்லாத்துக்குமே விடை தரக்கூடிய நாட்களாக வரப்போகிற நாட்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அமித்ஷாவினுடைய தமிழக வருகை நிச்சயமா இந்த முறை வந்து அரசியல் ரீதியாக ஒரு சலசலப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அதே மாதிரி ஓபிஎஸ் திமுக கூட்டணிக்கு போக போறாருன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அந்த முடிவுகள் எல்லாத்தையும் வந்து எப்படி மாற்றி அமைக்க போறாங்களா, இல்லை அவங்களுடைய அலைன்ஸ் யார் பக்கம் இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் வரக்கூடிய காலங்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் வர போறாங்க, என்ன கட்சிகள் எல்லாம் வந்து இந்த 2026 தேர்தலில் கூட்டணி அமைக்க போறாங்க அப்படின்றத பற்றி உங்க பார்வை என்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.